அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் எம்மியாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதே பக்கத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். பாருங்க, பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்கும், எம்மியாக இருக்குது, எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப உரப்பு இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் ஐக்கானை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க எப்படி சரின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதில் வந்து சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ஆக்குறோம். இப்போ சிக்கன் பிரியாணி ஆக்குறதுக்கா இந்த சிக்கனில் வந்து மசாலா கோட்டிங் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இதில் ஒரு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குவோம். இதில் ஒரு பிடி மல்லி, ஒரு பிடி புதினா, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் 2 நறுக்குனது, இதில் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது, இது எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் தயிர் ஒரு 100 ml தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த சிக்கனோட எல்லாமே கோட்டாகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டு நல்லா இது பிணைஞ்சு விட்டுக்குவோம். அந்த சிக்கனோட நம்ம தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து அது தயிரோட மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ஒரு ½ mn நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட நல்லா பிரட்டிக்குவோம். இந்த சிக்கனை இப்போ இது நல்லா பிரட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது பிரட்டி ஒரு ½ mn நேரம் ஊற வச்சோம்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிடையில மட்டன் வந்து ஒரு பிரியாணியோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொட்டாயிடுச்சு, பிரட்டியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் ஊறட்டும். வாங்க எப்படி தாளிக்கிறது பிரியாணின்னு பார்க்கலாம். இது சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறட்டும், பார்க்கலாம். ஒரு ½ mn நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊறட்டும், பார்க்கலாம். வாங்க, சிக்கன் பிரட்டி வச்சுருக்கோம். அது ½ mn நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அந்த குக்கரில் இப்போ நெய் சேர்த்துக்குவோம். 50 கிராம் நெய், 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில். இது 2 நல்லா காயட்டும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் பாருங்கள், ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, கொஞ்சம் ஜாதிபத்திரி, பட்டை, இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக. இப்போ இது காயட்டும், எண்ணெயும் நெய்யும் காயட்டும். இப்போ இதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, அந்த ஏலக்காய், அந்த கிராம்பு, ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்துக்குவோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெயிலையும் நெய்யிலையும் நல்லா பொரியணும். இந்த கோல் கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு எண்ணெயில் இறங்கினாத்தான் வாடை பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா பொரியட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 300 கிராம் இருக்கும் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 300 கிராம் தக்காளி, ஒரு 1/4 கிலோ, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு பிடி மல்லித்தலை, ஒரு பிடி புதினா தலை நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் கலர் மாறி வரணும், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3/4 உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் சேர்க்க போகிற அரிசி 1 கிலோவுக்கு கொஞ்சம் குறைய இருக்குது. இந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தக்கா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ
இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் போடுன்றதுனா நல்லா வதங்கணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்கணும் அவ்வளோக்குள்ள பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும், இன்னும் நல்லா வதங்கட்டும். இதை பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை தூளாக சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளியை ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ சேர்ந்து நல்லா வதங்கணும். இதோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் மல்லித்தலையும் இது ஒரு பிடி புதினா, ஒரு பிடி மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுல இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு பெரிய சிக்கனில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் பெரிய ஸ்பூனில் 2 பூண்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா போட்டு தயிர் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு சிக்கனை இதை சேர்த்துக்கணும். சிக்கனை இதை சேர்த்து இந்த சிக்கனும் சேர்ந்து இதோட நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கணும். உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துட்டேன், பிரட்டி வச்சுருக்கேன்னா அதனால் உப்பு நல்லா சாரம் நல்லா வேகட்டும். அப்போ தான் தெரியும் அதோடைய உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு. அதனால் சேர்த்து வேகட்டும். இப்போ பாருங்கள், இது பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய மசாலாக்கெல்லாம் வச்சுருக்கேன்னா இப்போ இது வந்து மஞ்சத்தூள் ஒரு சின்ன பிஞ்சு அளவு தான் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கரம் மசாலா 3/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். சோம்புத்தூள் 3/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் 3/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பிரியாணி மசாலா அது 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இவ்வளோ நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா. வாங்க எப்படி சேர்க்கணும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவையும் இந்த சிக்கனோட கோட்டாகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சிக்கனோடு சேர்ந்து இந்த மசாலாவும் நல்லா வேகணும். வெந்தால் அந்த சிக்கனோடு சேர்ந்து வேகையில் அந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாம் கோட்டாயிடும். அப்போ பிரியாணியில் கறி சாப்பிட ரொம்ப ஜூஸியாக இருக்கும், எம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். பிரியாணியோட மசாலாவெல்லாம் சேர்ந்து பிரியாணி மசாலா சேர்ந்து இந்த சிக்கனோட வதங்கணும். நல்லா இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு ஏற்கனவே 100 ml இது தயிர் ஊற்றிருக்கோம் சிக்கனில். இப்போ இதுக்கு ஒரு 50 ml ஊற்றிக்குவோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து மசாலாவோட நல்லா சிக்கனோட மசாலா போட்டாங்க நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளோடு இதே மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ செட்டை கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ரொம்ப இல்லை நம்ம சிக்கனில், அதனால நம்ம கரெக்டாக அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 உலக்கு ஊற்றிக்கு மீதந்தே சேர்த்துக்கலாம். இப்போ அதில் மீதமான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஆமாம், இப்போ உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை சரியாக இருக்குது. உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணி கொதிக்கையில் இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் குறைய எடுத்திருக்கேன். எடுத்து கலந்து நல்லா ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நான் சேர்த்திருக்கேன். உங்கள் அரிசி வந்து பழசுனா ஊற வைங்க, புதுசுனா ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா ஊற வச்சா வந்து சாப்பாடு ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஊற வைக்க வேண்டாம். பழைய அரிசியாக இருந்தால் 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசி இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இருக்க அரிசி எல்லாமே சேர்த்துக்கணும். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இந்த லெமன் சாறு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன், அந்த ஜூஸை இதில் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கணும். நான் சும்மா தான் மூடி வைக்கிறேன், விசில்லாம் போட கிடையாது, சும்மா தான் மூடி வைக்கிறேன். அதனால் அப்பப்போ பார்த்துக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலாக தூவுறதுக்காக இந்த வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிடுவோம். இந்த பாருங்கள், இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வேகுது. நல்லா முருகலாக, நல்லா முருகலாக வரணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் வெங்காயத்தை எடுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வாங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதனால தான் ரொம்ப இது இல்லாமல் இருக்குது. சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறேன். நான் வந்து குண்டில் போட மாட்டேன், குக்கரில் சும்மா தான் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்குவேன். நம்ம சாதாரண பிரியாணி பாத்திரத்தில் சமைக்கிற மாதிரி தான் நான் வந்து குக்கர்லேயும் சமைப்பேன். 1 பாட் ரெசிபி மாதிரி ஒரே இதில் செஞ்சுருவேன். இப்போ இதில் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து இது ஜாதிக்காய் பொடி. இது ஜாதிக்காய் பொடி வந்து ஒரு பிஞ்சு அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். இது ஜாதிக்காய் பொடி ஒரு பிஞ்சு அளவு சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அப்புறம் எதுவும் சேர்க்க முடியாது, உப்பெல்லாம் பத்தால்ட்டியும் சேர்க்க முடியாது. அதனால் இப்போவே எல்லாமே பார்த்துக்கிறோம். இப்போ இது வேகட்டும். இது அடுப்பில் தான் இருக்கட்டும். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். அந்த ஆவி போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா குச்சி எடுத்து போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துக்கிட்டு ஒரு கலர் வெந்துக்கிட்டு எல்லாமே நல்லா முருகலாக வெந்தோடனே நம்ம இதை எடுத்துக்கிறோம். கடைசியாக மேலாக இந்த வெங்காயம் மல்லித்தலை புதினாத்தலை தூவினோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கருகக்கூடாது, அதனால் நம்ம இப்போ வந்து எடுத்துருவோம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துருவோம். பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை கிண்டி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக பொழுந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது கிண்டியாச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ இதில்
புதினாத்தலை சேர்த்துக்கலாம், மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். செத்த இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பயங்கரமாக இருக்கு வாடை, சூப்பராக இருக்கு வாடை. இப்போ இதை எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கிண்டியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே எம்மியாக இருப்பாங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சீரக சம்பா அரிசியில் ஆக்கியிருக்க சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஆக்கிட்டு எவ்வளோ சமைச்சு பாருங்கள், இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.